இன்னைக்கு மதியம் எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு வாங்க பார்த்துடலாம். இன்றைக்கி நான் என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னா, இதான் ஃபஸ்ட்டு வீடியோ. கண்டிப்பாக என்னோடய சேனலில் ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் புதுசாக இப்போ தான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் பொரிச்ச குழம்பு தான் வைக்கிறேன். எப்படின்னா கறி குழம்பு மாடல் மெத்தடில் தான் கண்டிப்பாக நான் பொழுதும் வைப்பேன். கறி குழம்பு எப்படி வைக்கிறோமோ கறிக்கு பதில் காய்கறியை போட்டுப்பேன், அவ்வளோதான் இதில் வித்தியாசம். தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, மிளகு, சீரகம்லாம் ஒன்றா அரைச்சி மிக்ஸ் பண்ணி கருவேப்பிலை, பட்டை, கிராம்பு அது மாதிரி போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் காய்கறியெல்லாம் போட்டு கறி எப்படி வைக்கிறோமோ அதே போலயே வச்சு கொதிக்க விட்டு கடைசியாக லாஸ்ட்டாக தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கணும். அவ்வளோதான், பொரிச்ச குழம்பு சூப்பராக இருக்கும். இதில் என்ன ஒன்று எக்ஸ்ட்ரா பண்ணுவோம், முட்டை குழம்பு வைக்கும்போது என்ன பண்ணால் அதிலே உடச்சி ஊற்றி, இப்போ வந்து ஒரு நான்வெஜ் சேர்த்துக்கலாம் அந்த நாள் வருது அப்படின்னா வந்து முட்டையை உடச்சி ஊற்றி இதிலே வந்து வச்சுப்பேன். அதுவுமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே மெத்தடில் தான் செய்வேன். நெக்ஸ்ட்டு என்னென்னா முட்டை கிரேவி பண்ணலாம் அப்படின்ட்டு சோம்பு, மிளகு, தக்காளி, ஒரு 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா அரைச்சி விழுதாக வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு கடாயில் எண்ணெய் சூடானதும் பட்டை, கிராம்பு இதெல்லாம் போட்டு தாளித்து கொஞ்சமாக சோம்பு போட்டு வெங்காயம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், தக்காளி இதெல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா என்ன பண்ணோம் அப்படின்னா தக்காளி விழுதாலாம் அரைச்சி வச்சுருக்கேன். அதை ஒன்றா கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு மசாலா, சிக்கன் மசாலா, கொஞ்சமாக தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூள் கலந்து நல்லா சுண்டந்த அளவுக்கு பாருங்கள். நல்லா தண்ணியெலாம் வதங்கி வந்துருச்சு. இப்போ தேவையான அளவு நம்ம என்ன பண்ணணும்னா தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கணும். ஏன்னா நம்ம அரைச்ச தண்ணி தானே சுண்டி வந்துச்சு. அதில் வந்து நம்ம குழம்பு மிளகாத்தூள் வச்சுருக்கோம் இல்லையா, அதை கலந்துக்கோங்க. கலந்து நல்லா சுண்டி வந்த பிறகு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருந்த முட்டை இது கூட கட் பண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்ட வேண்டியது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.